இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். வேற எவனா சொல்லுங்கடா. செஞ்சேன்னு சொல்றா, இதை தாண்டி ஒருத்தன் செஞ்சேன்னு சொல்றா, இதை தாண்டி ஒருத்தன் செஞ்சேன்னு சொல்றா, செத்து போயிடா லபடிக்க பாலுங்களா. இவ்வளோ செய்வோம், தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்போம். எங்கள் 2 ஆத்தா உட்காந்துக்கிறேங்கடா முன்னாடி, ஆம்பளெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காண்டா. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா நாங்கள். நீங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுமா, உன் வயசில் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனால், கை நினைக்க போனால், நிச்சயத்தாம்பலத்துக்கு போனால் முட்டி வலிக்குதேன்னு நீ சேரில் உட்காந்தா பெரியவன் என்ன சொன்னான்? எறும்பம் மாடு ஆம்பளை நிற்கிறான், பொம்பளை எந்திரி சொன்னானா இல்லையா? ஆனால் இன்னைக்கு உன்னை முன்னாடி சேர் போட்டு உன் பின்னாடி ஆம்பளை உட்கார வச்சுமே, இது திமுக சாதனைடா. ஆயா தாத்தா படம் இருக்குல்ல வீட்டில் பார்த்துருக்கியம்மா? தாத்தா நக்கலாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துப்பான், 4 மோதிரம் போட்டுக்குன்னு. எங்கள் ஆயா சேர்த்து வச்சது அது. மோதிரம் போட்டுக்குவான், பட்டு அங்கே வஸ்திரம் போட்டுக்குவான். அந்த மடிக்கிற சேர் தான் அப்போல்லாம் ஸ்டுடியோவில். அதை பிரித்து போட்டால் அவர் மயிறு மாதிரி அவர் உட்காந்துக்குவார். எங்கள் ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த சேரோட முனையை பிடிச்சி நிற்கணும். ஏன் உங்கள் அம்மா விட்டு சுத்தாடாது? இல்லை ஸ்டுடியோக்காரன் கம்மியாக வாங்கிடுவானா? செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி உனக்கும் பக்கத்தில் இருக்கை போட்டு உன்னை அமர வைத்து படம் எடுக்க வைத்த கட்சி இந்த கட்சி. இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு நட்டு நிற்க வச்சு தமிழ்நாட்டை தலை தூக்கி தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் நிற்போம், மிஸ்ஸாவை பார்ப்போம். பாதி பேர் காது போச்சு, பாதி பேர் கால் போச்சு, உயிர் போச்சு. இதோ தமிழ் மொழியை காப்பாற்ற இத்தனை பேர் உயிர் போச்சு. மிஸ்ஸாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம். எல்லா சட்டத்துக்கும் எங்கள் இழவெடுக்க எங்கள் உயிரை கொடுத்தண்டா லபடைக்க பாலுங்களா. இன்னைக்கு வந்துட்டு சொல்கிறான், என்னடா ஆச்சு? கட்சி ஆரம்பிச்சிட்ட, இடைத்தேர்தல்ரா? நோ. ஈரோடு இடைத்தேர்தல்ரா? நோ. வாட் அபவுட் 2024 MP எலெக்ஷன்ரா? நோ. தென் வாட் யூ வாண்ட்? ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் CM சீட்டில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நிறுத்துறோம். வெக்கமா இல்லைடா? இதை சொல்ல வெக்கமா இல்லை? இது சொல்கிறது வெக்கமா இல்லை? நானே இது என் அக்கா தங்கச்சி தான் உட்காந்துருக்காங்க. ஒருத்தி சொல்கிறாம்மா, 17 வயசு பொண்ணுமா, 17 வயசு. என் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்க, நான் வேலை செய்கிற இடம் என்ன தெரியுமா? பெஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு, உலகார டிபார்ட்மெண்ட்டு. இப்போ சொல்கிறா, எங்கள் வீட்டில் 9 ஓட்டு நான் விஜய் அண்ணாவுக்கு போட்டுருவேன், மீதி 8 பேர் போடலன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன். அந்த ஃபோட்டோவை எல்லாரும் பார்த்துட்டிங்களா? இவளுக்கு 17 வயசு முடிஞ்சு 22 23 வருமா? எதனா ஒரு மேட்ரிமோனியில் ஃபோட்டோவை போடுவாங்களா? நம்ம ஆளு பார்த்தோன்னா பயந்துருவோன்னா பயன்படுது. சரி, கொஞ்சம் நெஞ்சில் தைரியங்குது, பார்த்துடலாம்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டான்னு வச்சுக்கோ. பார்த்துட்டான்பா, கல்யாணம் பண்ணிட்டான், 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு தான் ஃபஸ்ட் நைட்டுக்கே போவோம். தனியாக போனோன்னா சிக்கிட்டான்னா, பாலில் ஊற்றிட்டாள்னா, இது கலாச்சாரமாம்மா? இது தமிழ் கலாச்சாரமா? காலில் மெட்டி போட்டவளை பார்த்தா நிமிந்து பார்க்காதரா, அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டின்னு சொன்ன கட்சிடா, சொல்ல வச்ச கட்சிடா இந்த கட்சி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அங்கே சாமிக்கு விரோதியா? சாமி கும்பிட கூடாது நான் சொல்கிறோம். என் நெத்தியில் 2 கலரில் பொட்டு இருக்குதா? என்ன கலர் இது? ஆஞ்சநேயர் அவர். இதே தான் எங்கள் ஆத்தா சொல்லி என்னை ஏமாத்தணும். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு 91. அப்போ எல்லாரையும் காலை உடைக்குது, கையை உடைக்குது, உள்ளத்துக்கு. எங்கள் அம்மா நேராக இவ்வளோ டப்பா இருக்கும், அது சிவப்பு கலரில் ஏற்றுன்னு வந்து எதிர்க்க நின்றுச்சு. எங்கப்பா போகிறேன்ச்சு? கூட்டத்துக்கு போகிறேன். எப்பா எல்லாரையும் பிடிச்சி ஜெயலலிதா ஜெயிலில் போடுதான் சாமி, நீ பத்திரமா போய் வரவானா, இதை மட்டும் வச்சுக்கின்னு போடா கண்ணுச்சு. ஏம்மா என்னம்மா ஆகும்னா, இதை வச்சுக்கின்னு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி உன்னை எத்தாந்து வீட்டில் விட்டுருவாருந்துச்சு. வச்சுட்டு எங்கள் ஆத்தா செத்து போச்சு. அந்த ஆத்தா ஞாபகமாக அந்த பொட்டு வைக்கணும் இல்லை.
கல்யாணம் ஆனப்புறம் என் பொண்டாட்டி குங்குமம் வச்சுன்னு போடணும். இதில் தப்பு இல்லை. இந்த பொட்டை கொண்டு போய் நடந்து போகிற பாயை பூச்சி நெத்தியில் தடவைனா தப்பா இல்லையம்மா? அதை தான்மா பிஜேபியும் சொல்கிறான், அதிமுகவும் சொல்கிறோம். நீ வச்சுக்கடா எவ்வளோ ஒன்றா 52 உத்ராட்ச கொட்டை போட்டு அலையிறான். நாங்கள் என்ன அவனை போய் அடிக்கிறோம்? எந்த கறி துண்ணா உனக்கு என்னடா? எந்த சோறு துண்ற நாங்கள் தான்டா டிசைட் பண்ணோம். இப்படி கேவலமான ஆட்சியில் இந்த புதுசாக ஒரு இந்த பையன் வந்துட்டு இந்த பொம்பளை பசங்கள்லாம் கெடுத்து வச்சு இன்னொருத்தி சொல்கிறா அது பெரம்பலூர்காரி. அப்போ யாருன்னு வேற கேட்டேன் நான். ஆமாம் சத்தியமா பெரம்பலூர் கமலாசன் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்கா. ஆள் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, லேடிஸ்லாம் பூசணா மாதிரி இருக்குமா, அப்படி தானே சொல்லுவீங்க. எனக்கு தெரியுமா, நான் 2 பெண் குழந்தை பெற்றிருக்கிறேன். என் பெரிய பேரன் +1 படிக்கிறான். பார்க்குறதுக்கு அப்படி தெரியல. இதே தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிறா. அவள் சொல்கிறா எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாவுக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணான்னா? நாங்களாடா வேணான்னா? பாட்டு வேற பார்த்து அந்த பாட்டை ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். உங்கள் விஜய் கொலை பண்ண வர்றேன்னா, கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேன்னா அடிங்கொம்மாளை. யாரை பார்த்துடா பேசுகிறேன்? இன்னைக்கு கூட என்ன பேசணும்? நான் அளவோட எல்லையோட பேசுகிறேன். இது வீர வணக்கம் செலுத்துகிற கூட்டம், இல்லைன்னா நாரி போயிடுவீங்க நீங்கள். என்னடா நடத்துறீங்க? அந்த பழனிசாமி பையன் சொல்கிறான் இதான் கடைசி தேர்தலாம். வாயில நல்லா வருதுங்க எனக்கு. உனக்கு தெரியுமா? உனக்கு நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது தானே ஜெயிலுக்கு போவோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது தானே போவோம் ஜெயிலுக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் ஜெயிலுக்கு போன ஒரே ஆம்பளை நான் தான். மன்னிப்பு லெட்டர் கேட்டாங்க, செத்து போயிடுவேன். தலைவர்கிட்டே நேராக சொன்னேன், எனக்கு ஆம்பளை வாரிசு இல்லை தலைவர், எனக்கு 2 பொண்ணு தான். மன்னிப்பு லெட்டர் கேட்குறத விட அறிவாலயத்துக்கு பின்னாடி என்னை பள்ளம் தோண்டி போச்சிருங்க, அது மேலே ஒரு மரத்தை அழுதுகிட்டே சொன்னேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையா நீக்கினீங்க? சின்னவர்கிட்ட அடாவடி தான், அடிதடி தான். நம்மளது அது என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் பாலிசியை அப்ரோச் பண்ண மாட்டேன் நான், நெகட்டிவ் அப்ரோச் தான் அப்ரோச் பண்ணுவோம். அதுதான் நல்லா இருக்கும். அதே தலைவர் தான் என்னை கூப்பிட்டாரு. பெரியவர் முறைச்சார், சின்னவர் தோளில் கை போட்டார். போதும் சாமி வா பார்த்துக்கலாம். இந்த கட்சியில் என்ன கவுன்சிலர் ஆக போகிறேன்னா, எம்எல்ஏ ஆக போகிறேன்னா ஒரு மசரும் கேட்க மாட்டேன். நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, இதில் ஒவ்வொருத்தன் நான் வாழணும்னு நினச்சாவே நான் 100 வருஷத்தை தாண்டி வாழ்வேன். சரி, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இந்த கட்சியில் ஏன் இருக்கேன்னு கேட்குறியா? இது எங்கள் தாத்தன் கலைஞர் கட்டின கோட்டை, பேரறிஞர் அண்ணா கண்டுபிடிச்ச கோட்டை. இதை விட்டா எனக்கு நாதி எதுடா? எனக்கு நாதி ஏது, வக்கு ஏது, திக்கு ஏது? இந்த கட்சி அவ்வளோ முக்கியம், இந்த கட்சி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சொன்னேனே, அத்தனையும் இந்த பெண்களை உயர்த்த, பெண்கள் முன்னேறினால் இந்த நாடு முன்னேறும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கான திட்டங்களை போடுகிறோம். இந்தியாவில் 100 பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 45 பொம்பளை தமிழ்நாட்டிலேருந்து தான் போகிறா. 29 மாநிலம், 9 யூனியன் பிரதேசம், இவ்வளவையும் சேர்த்து 100 பொம்பளை வேலைக்கு போனால் தமிழ்நாட்டில் தான் 45 பேர் போகிறாங்கன்னா இதில் பாதுகாப்பு இல்லை, என் மயிர் இல்லை, பெண்களுக்கு இல்லை. ஏண்டா நான் விஜயை கேட்குறேன், திரிசாப்ப நாங்கள் எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பாக தானே இருக்குது, பாதுகாப்பாக தானே இருக்குது. ஆனால் உன் அளவுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நாங்கள் 50 பேருக்கு ஒரு போலீஸ் வச்சுங்கிற ராஜா, தனி ஃப்ளைட்டில் கால் மேலே கால் போட்டுக்கின்னு மடி மேலே தலை போட்டுக்கின்னு போகிறதுக்கு நாங்கள் தனி ஃப்ளைட்டுக்கு எங்கே போவோம்? இன்றைக்கி பேசுகிறாருங்க, லஞ்சம் வாங்க மாட்டான் இந்த விஜய், லஞ்சத்தை அங்கீகரிப்போடா, 1.5 கோடி ரூபாய் டேக்ஸு கட்டாத புறம்போக்கு நீ, நாங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறான், அவனை போய் சாப்பிட எங்ககிட்ட வர. எதுக்கும் பயப்பட மாட்டாரான் மயிறு. போனிய 2 நாள் வச்சு திருவினானே சொல்ல. ஊரில் எவனும் படம் எடுக்கல, பராசக்தி படம் வரல, நாங்கள் வீட்டில் உன் படத்தை ஏன் பிடிக்க வச்சுக்கிறேன் கேட்டியா நீ இது வரைக்கும்? அந்த பக்கம் திரும்புனாவே அலறான். அந்த பழைய போட்டெல்லாம் பாருங்களேன், அம்மா 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 அம்மா
போடா பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன. நீங்களாம் ஒரு கட்சின்னு வச்சு நம்ம ரோட்டுக்கு மட்டும் வந்துடாது. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், லேடிஸ் தான் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பொண்ணுங்க இருந்தால் அதுவும் நம்ம காத்துங்கச்சி தான். என் சித்தாத்தா பொண்ணு, பெரியாத்தா பொண்ணு, எங்கள் அண்ணியோட பொண்ணாக தான் இருப்பாள். தயவுசெய்து திருத்திடுங்க. இது கலாச்சார சீரழிவு, கலாச்சாரத்துக்கு கேடு. அவன் என்ன பண்ணியிருக்கான் இது வரைக்கும் சொல்லுங்க? மழை வந்தது, புயல் வந்தது, கொரோனா வந்தது, ஒரு 10 பேர் கண்ணீரை தொடச்சிருப்பானா? 42 பேர் செத்து போனா விட்டு ஓடுறவனடா ஒரு ஆம்பளை. நாங்க போய் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கார் பாரு, எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டார். செத்து போனதெல்லாம் அணில் குஞ்சு தானே, இவர் கம்பெனி தானே இருக்கணும். இவர் போய் ஆஃபீஸில் இருக்கிற தண்ணி பாட்டில் இருந்து கொடுத்தா அந்த தண்ணி பாட்டில் திமுக எப்படி இருக்கு? அவ்வளோ சீக்கிரமா செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? கேட்டானா இல்லையாம்மா? கேட்கலாமா? ஏண்டா நீ தான் ஓடி போயிட்ட, நாங்கள் பக்கத்துலேருந்து தண்ணி கொடுத்து காப்பாற்றது பாவமாடா. 74 வயசாக போகுதுடா எங்கள் அண்ணன் தளபதிக்கு. எல்லா ஆர்டரும் அங்கே உட்காந்து போட்டால் போதாதா? அங்கேயே உட்காந்து போடலாம்ல. ஜெயலலிதா புயல் வெள்ளம்லாம் வந்தப்போ வெளியே வந்தது, வெள்ளம்லாம் வெடிஞ்சு தரையில் கால் பட்டால் அந்த இடம் மண்ணு போடாமல் இருக்குது, மேட்டு போட்டு தண்டா இறங்குச்சு. அப்படி ஆணவம் பிடிச்சாடாடா எங்கால். அந்த 2:30 மணிக்கு இப்போ ஃப்ளைட் ஏறி அங்கே வந்து உட்காந்து பார்த்து அதை கேட்குறான். 41 பணத்தையும் விடியறதுக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மாவில் போய் கேள்றா அது எப்படின்னு. சுற்றிக்கிற டாக்டர்லாம் ஒரு சிஎம் சொன்ன வரமாட்டான், சிஎம் சொன்ன வரமாட்டான். ஏன்? இவனுக்கு என்னன்னா அந்த பணத்தை வந்து ஆஸ்பத்திரியில் அடுக்கி வச்சிடணும், ஒரு நாளைக்கு 5 பணத்தை கொடுக்கணும். அதுக்குள்ளே எங்கன்னா மார்ச் வரையில் ஏன்னா ஓட்ட கட்டுதுன்னா எலி வந்துடும், அதுக்கு ஒரு கதை சொல்லணும். அந்த ஊட்ட துக்கத்திலிருந்து 24 மணி நேரத்தில் மீட்ட முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி. 24 ஹவர்ஸில் அந்த சுவடே தெரியாம ஆக்கினார். 20 லட்சம் அவங்க தானா? அவனை கொடுத்தான். போலீஸ் வந்து ஆப்படிக்குன்னு பயந்துன்னு கொடுத்தான். யாராவது செத்து போன குடும்பத்தில் 2 பேர் இந்த ஆள் வந்ததுனால தான் என் பிள்ளை செத்தான் என் பொண்ணு செத்தான்னு சொன்னா என்ன ஆகும்? அவங்க தானே ஐ விட்னஸ்ஸு. நம்ம பாதி வக்கீல் ஆகிட்டோம். அப்பப்போ ஜெயிலுக்கு போய் சொல்லுமா இல்லையா? அதை விட்டுட்டு எங்களை வந்து குறை சொல்லி நீ இன்னைக்கு பேசுகிறான். பாய்சன் திமுக, பாயாசம் திமுக. நீ வானைண்ணா இந்த தேர்தல் முடிட்டேன்டா, என் தலைவன் என்ன சொன்னாலும் சரிடா, உன்னை நாராக கீழ்ச்சி தொங்க விடல நான் எங்கள் ஆத்தாளுக்கே பிறக்கலடா, ஒரிஜினலாக சொல்கிறேன். இதில் என்ன வேடிக்கைன்னா எனக்கு ஒரு வருத்தம், அந்த பையனுக்கு 51 வயசு தான் ஆகுது. வயசான காலத்தில் சொல்லுவானுங்க திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன், பள்ளம் தோண்டி புதைப்பேன், விழா எலும்பை முறிப்பேன்னு. அப்படி சொன்னவெல்லாம் சீக்கிரம் செத்து தான் வரலாறு. நீ யாரை உணத்துக்கு பட்டியல். அப்படி அவன் சாவாமல் ரொம்ப நாள் இருக்கிறான்னா அவன் திமுகவுக்கு வந்துட்டு இருப்பான் இடையில. இதானே வரலாறு. எங்களை போய் சொல்கிற உங்கள் ஒப்பம் தாண்டா சொன்னான். ஒருத்தன் பிறந்தா தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். நான் நல்ல பிள்ளையாக இருந்தேன், படித்தேன், பியூசி வரைக்கும் படித்தேன். அதுக்கு மேலே முடித்தா டாக்டருக்கு போகணும், பணம் இல்லை படிக்க வைக்க எங்கள் அப்பங்கிட்ட. கூலி வேலைக்கு போனேன், ராத்திரியில் வேலை பார்த்துட்டு பகலில் படிக்கணும்னு நினச்சேன். 2 மாதத்தில் 2 விரல் போச்சு. எங்கள் அப்பா சொல்லிட்டார், நைனா அங்கத்தை இழந்து படிக்காதரா, போதும் நின்றுன்னார். படித்தேன். எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சாங்க. இந்த ஜூன் மாதம் 16 வந்தால் 40 வருஷம் கல்யாணம் நாள் ஆக போகுது. ஒரே பொண்டாட்டியோடு வாழ்ந்துன்னுக்கிறேன். ஆமாம், இப்போ சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சுல்ல. நீங்கள் அவங்க விஜயை கேட்டால் நீங்கள் வந்து திரிச்சான்றீங்க. அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்கிறானுங்களே. பாரு கீர்த்தி, நான் சொல்லவே வேண்டியதில்லை, அத்தனை டேட்டாவும் கையில் வச்சுங்கிறானுங்க. இப்படி சொல்லும் போது நான் இப்போ ஒரே பொண்டாட்டி சொல்லி தானே ஆகணும். அந்த பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாக இருந்தேன். நான் கல்யாணம் ஆகும்போது நான் வாங்கின சம்பளம் 600 ரூபா 86ல். அதில் 90 ரூபா மிச்சம் பண்ணி என் பொண்டாட்டி சீட்டு போட்டா. 2 பொம்பளை குழந்தைய பெற்றேன். நான் படிக்கும்போது தாத்தா கலைஞர் ஆட்சியில் இல்லை. ஆனால் நான் என் பசங்களை படிக்க வைக்கும்போது தாத்தா கலைஞர் ஆட்சியில் இருந்தார். 2 பொண்ணையும் டபுள் டிகிரி படிக்க வச்சு 2 மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்தேன்.
நல்ல பிள்ளையாக இருந்தேன், நல்ல கணவனாக இருந்தேன், நல்ல அப்பனாக இருந்தேன், 2 மாப்பிள்ளைக்கு நல்ல மாமனாரும் வாழறேன். இதில் ஒரே ஒரு இடத்துல விஜய் தகுதியானவன் சொல்லிட்டோம். நாளை காலையில் நான் தாவேக்காக்கு வந்துடுறேன். இருக்காடா? நல்ல பிள்ளையாக இருந்தானா? அதான் கேட்டேன். நல்ல பிள்ளையா இல்லை. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்களே, லயோலா காலேஜில் சீட்டு கிடைக்கிது, எவ்வளோ கஷ்டம். இது நான் சொல்ல சாமி, நான் சொல்ல, அவங்க அப்பன்னு சொன்னான். காலேஜில் லயோலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டானா. 1.5 வருஷம் பொறுத்து பிள்ளைய போய் பார்க்க போனானா. அந்த பிரின்சிபல் சொன்னாரான், அவன் இது உள்ளே வர்றதே இல்லை, அங்கே காம்பவுண்டு செய்கிறான்டா பாரு உட்காந்துருப்பான்னானா. இவன் போய் பார்த்தா அங்கே தான் உட்காந்துருந்தானா. இன்னும் 1.5 வருஷம் படித்து முடிச்சுட்டு வாடா நடிக்கலான்னானா. இல்லை படித்தது போதும், சினிமா எடுத்தான் ஆகணும்னானா. 75 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்து ரோட்டில் போண்டியாக வந்துட்டான். அப்புறம் விஜயகாந்த் காலில் விழுந்து தான் அந்த மூஞ்சை பார்க்கும்போது சைடில் இதை பார்த்துக்கிறேன்னு ஒத்துக்கினாங்க. இந்த மூஞ்சை நேரடியாக பார்த்துக்க எவனும் ஒத்துக்கல. அந்த மூஞ்சை பார்த்தானுங்க. அவன் செத்தானு ஒன்று ஆளாக்கி விட்டான். உங்கள் அப்பனை கடங்காரருந்து பிச்சை எடுக்காமல் கரை சேர்த்து விட்டானே விஜயகாந்த். அந்த நினைவு நாளுக்கு வந்து ஒரு பூ போட்டானா சாமி, பூ போட்டானா சாமி. ஆக இவன் நல்ல பிள்ளையாகவும் பிறக்கலை. அப்பா தலை கூட வச்சும் சோறு போடல. கட்டின பொண்டாட்டி கூட இல்லை, பெத்த பொண்ணு கூட இல்லை, அப்பா தாளும் கூட இல்லை. அவ்வளோ பெரிய பங்களாவில் தனியாக படுத்துன்னு இன்னும் ஆணி பிடுங்க விடா நீ. அதுவும் பார்த்தா நீ பொழுதோடு வேற தாப்பால் போட்டுடுற. எந்த நிகழ்ச்சியாவது பாரு. இப்போ நம்ம நடத்துகிறோம்ல மணி என்ன, இப்போ பஸ்ஸு போனால் என் மயிறு போச்சு, நான் பேசுவேன். நடத்தலை. இப்போ அவனை நடத்த சொல்லு. 6 மணி மேலானா உதறும். அந்த விஜய் ரசிகர் எவனாந்து அவன் காதை முறுக்கிட்டுவான். இங்கே தானே தமிழ்நாட்டில் தானே இங்கே படம் எடுத்தான் ஜனநாயகன். தமிழ்நாட்டில் தானே துட்டு எடுத்து போய் கொட்ட போகிறானுங்க இல்லையாம்மா? தமிழ்நாட்டு ரசிகன் தானே பார்ப்பான். அப்படி அந்த இது படம் வெளியீட்டு விழா எங்கே நடத்தணும்? தமிழ்நாட்டில் தான் நடத்தணும். உன்னை பார்க்க முட்டி அடிச்சு தாண்டா பரதேசி மவனை 42 பேர் செத்து போனான். இங்கே தானே நடத்தணும். எங்கே எடுத்து போய் நடத்தணும்? மலேசியாவில். எதுக்கு? அங்கே தான் 4 லட்சம் 40 லட்சம் டிக்கெட்டு கொடுப்பான். அதை வாரி குவிச்சிக்கின்னு இங்கே வந்து பிலிம் காட்டலான்னு பார்க்குறேன். அங்கே வக்கால ஓலி வயிறு எரியுதுங்க. அந்த ரசிகர் முண்டி அடிக்கிறான, அவனுக்காக அந்த பட விழா இங்கே நடத்தலாம்ல? நடத்தலை. அவசர அவசரமாக கோர்ட்டுக்கு போனீங்க. இப்போ நான் கூட தாங்க ஒருத்தனை கடன் தரணும்னு வச்சுக்கோங்க, அன்பாக கேட்டால் கொடுக்கலாம். நான் கோர்ட்டில் போடுவேன்னா நான் வாதாடுவேன்னா வாதாட மாட்டேன், ஆடுவேன்ல. அது மாதிரி தான் சென்சார் போர்டும் அப்படி தான். இப்போ இவனுக்கு சென்சார் போர்டு மேலே கேஸை போட்டவுடனே பர்மிஷன் கொடுத்தா 10 பேர் கோர்ட்டுக்கு போனா இல்லையா? அதுக்காக அவன் மானத்துக்கு பயந்து அப்படி பண்ணுறான். சரி, அதை பற்றி என்ன நீ சொல்லணுமா இல்லையா? உன்னை நம்பி எத்தனை கோடி பணம் போட்டிருக்கான்? 5000 கோடியா 6000 கோடியா சொல்கிறானா இல்லையா? அந்த பணம் யாரோட பணம்? அந்த பணத்துக்கு இது வரைக்கும் வட்டி எவன்? படம் வரல. 9ஆம் தேதி வர வேண்டிய படம் வரல. சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணால் மீட்ரு கணக்கு வட்டி. அப்போ யார் தாலியோ அறுது, நம்மளுக்கு என்ன, நம்ம நடிச்சு துட்டை வாங்கிட்டோம். அதான்டா அவன் என்ன. இப்படிப்பட்டவன் பின்னாடி என் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பெத்த பிள்ளைங்கெல்லாம் போய் நிற்கிறீங்களே. ஒருத்தி அதெல்லாம் ஐயோ என்னால் தாழவே முடியல, ஞாபகம் வந்துக்கினே இருக்குது. ஒருத்தி சொல்கிறா, இன்றைக்கி பரீட்சை விஜய் அண்ணாவை பார்க்க கட் வச்சுட்டு வந்துட்டேன். பரீட்சை முக்கியமா விஜய் அண்ணா முக்கியம்னா விஜய் அண்ணா தான் முக்கியமா. உங்கள் அப்பா ஒன்று 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பீஸை கட்டி உன் இழவெடுக்க நீ எப்படியாவது ஒரு டிகிரி வாங்கினா 2 டிகிரி மாப்பிள்ளை கிடைப்பான். அவன் லோல் போடுவான் ரோட்டில். இது நாதாரியாக சுத்தம். இன்னொரு நாதாரி சொல்லுது, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தாவோ அப்போ தான் கன்சீவ் ஆனால் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் அண்ணா காரை தெர்த்தின்னு ஓடுறா, கலைஞ்சாலும் பரவாயில்லன்ட்டாலும். மானமா இல்லை? தூக்கு போட்டு சாவானா? என்னடா பண்ண? மயிரை பிடுங்கண்ணா இந்த நாட்டுக்கு வர்றான், மயிரை பிடுங்குவானா, நிற்பானா? இது ஒரு கட்சி. இப்போ அதிமுக அது பாரு, அது ஒரு கட்சியா? அது ஓபிஎஸ் கேள 1.5 கோடி தொண்டர்கள் என் பக்கத்தில் இருக்காங்க. இபிஎஸ் கேள 1.5 கோடி தொண்டர் என் பக்கம் இருக்காங்க. சசிகலாவை கேள 1.5 கோடி தொண்டை என் பக்கம். அது இல்லாத இன்னொரு பொண்ணு, குண்டு பொண்ணு இருக்குமே, அது பேர் என்ன? அப்படியா? அடாடாடாடா என் ரத்தனங்களா, இதெல்லாம் போங்கடா சாமி, ஊராக போங்கடா, சொல்லுங்கடா சாமி. நான் கத்துறதும் 67 வயசாகி போய் சாமி. இப்போ வந்தான்ல என் தங்கச்சி, என் பேத்தி தமிழ், நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நம்மளோட முடிஞ்சிடும். என்ன சொல்கிறேன், அந்த தமிழ் பொண்ணு இருக்குதுல்ல,
அதை நல்லா சேத்துல சாணியில் காலை விட சொல்லுங்கள் அந்த பொண்ணை. அப்படியே ஒரு அண்டாவில் வச்சு அந்த பொண்ணு காலை கழுவுங்க. இந்த கொக்கால ஓடிக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பு கொடுங்க. அப்போ அது புத்தி வரலான்னு பார்க்கலாம்ல. என்ன பேச்சுடா, என்ன அடுக்கு மொழிடா. 2வது படிக்கிற குழந்தை இவ்வளோ மனப்பாடம் பண்ணுறாள். அவள் எந்த தேர்வுலையாவது தோற்று போகல. அவள் அடி பின்னி எடுக்க மாட்டான். இப்படி நாங்கள் தயார் பண்ணி வச்சா, இப்படி நாதாரையும் ஓடக்காலையும் ரெடி பண்ணி எங்ககிட்ட அனுப்பிச்சி உங்கள் கூட சண்டை போடுறதாடா எங்களுக்கு வேலை. இப்போ வந்திருக்கான். இப்போ என்ன எலெக்ஷனு, 2026 எலெக்ஷனு. மாவட்ட செயலாளர் சொன்னார் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். நான் ஓட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, போட்டால் என்ன ஆகும், போடலன்னா என்ன ஆகும், அதானே பார்க்கணும். இப்போ இதான் கதை. இப்போ எங்களுக்கு ஓட்டு போட்டால் மானத்தோடு வாழலாம், மரியாதையோடு வாழலாம். அவன் பணம் கொடுக்கலனாலும் இந்த 1000 தொடர்ந்து வரும். மோடி பணம் கொடுக்கலனாலும் 1000 ரூபா தொடர்ந்து வரும். இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபா. இப்போ இந்த 1000 ரூபா 2000 ரூபாவும் ஆக போகுது. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பல்லன் தேர்தல் அறிக்கை தானே நம்ம உண்ணும். நான் கேட்குறது என்னென்னா, பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், அப்புறம் நேரம் பார்க்கணும். இல்லைன்னா ஆகாத நேரத்தில் ஒன்று சேர்ந்தால் அரக்கம் வந்து புள்ளியாக பிறப்பான். அது பழமொழி இருக்குதா இல்லையா? அப்புறம் புள்ள பார்க்கணும், இதானே. ஆனால் நாங்கள் சொல்ல போகிற தேர்தல் அறிக்கை குழுவையும் அமுச்சு விட்டான் ரோடு மேலே. அது என்ன ஊர் மேலேன்னு கூட சொல்லலாம். அமுச்சு விட்டான். இங்கே உட்காந்து நாங்கள் வந்தால் 2000 தருவோம். டே வக்கால ஓடி 1000 ரூபாயே தர முடியாதுன்னு சொன்னவன் தானே நீ. 1000 ரூபா தர முடியாதுன்னு சொன்னவன் தானே. எச்எஸ் ஒரு மாதிரி தேர்தல் அறிக்கை சொல்கிற எங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த மானங்கட்ட பொழப்பு எங்களுக்கு தேவையில்லைடா. நாங்கள் அழிஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் வாழணும்னு நினைக்கிறவன் தான்டா எங்கள் அண்ணன் தளபதி. சொல்லு, எங்கள் அண்ணன் இருக்காரு. இன்றைக்கி எல்லாம் சொல்கிறான் தியாகி தியாகின்னு. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு, வயசுக்கு அந்த பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமா. அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணுற. கல்யாணம் பண்ணி 3வது மாதம் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குதுன்னு தெரியுது. அந்த தெரிஞ்ச அடுத்த நாளே நீ எவனுக்கு கட்டி கொடுத்தியோ அவன் ஜெயிலுக்கு போயிடுறான்னு வச்சுக்க. நீங்களே சொல்லுங்க. அப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்க அந்த பொண்ணை பார்த்து? பாவி, இந்த கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இதை கலைச்சிரு, அடுத்து ஒன்று பெற்றுக்கலாம். புருஷன் இருந்தால் தான் முக்கியம், புள்ள போனால் மயிறு போச்சுன்னு சொல்லுமோ சொல்லாது இந்த நாடு. அப்படி சொல்லி கொடுப்பீங்களா இல்லையா? அப்படி ஒரு அவமானத்தோடு தான் எங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போனான். அந்த தாய்க்கு, எங்கள் அன்னைக்கு 5ஆம் மாதம் அரும்பழம் வைக்க ஆள் இல்லை. 7ஆம் மாதம் அவளுக்கு ஜடை தைக்க நாதி இல்லை. 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. சுமந்த கருவை அவளே சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு போனாள். பிள்ளை பெற்றாள். பெற்ற குழந்தையை வீட்டுக்கு அழைத்து வந்து பாலூட்டி சீராட்டி ஆடை போட்டு அந்த ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியிலே காட்டினால், காதலனே, கணவனே, நீ கருவாக்கிய குழந்தையை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி. காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இதை விட என்னடா தியாகம் பண்ணோம் எங்கள் அண்ணன்? இதை விட என்ன பண்ண? இதை கேட்டால் வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு இருக்குது, வருது, உனக்கும் வயிறு இருக்குது. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணு. மைக்கில்னா வேறு மாதிரியே சொல்லிட்டு போயிடுவேன். இல்லாதவன் இருக்கணும்னு பார்த்து ஏன்டா இடிச்சிக்கிறீங்க? காமராஜர் இந்த நாட்டை ஆண்டார், அவர் கல்யாணம் நடக்கலை. எம்ஜிஆருக்கு இல்லை, ஜெயலலிதாவுக்கு பிறக்கலை. அந்த வேலையை நாங்கள் பார்க்க முடியும் போய்? இது இரவலுக்கு செய்கிற வேலையாடா இது? அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது பிறந்து வாரிசா வந்து அது என்ன பண்ணுதுன்னு பாரு. தாத்தா கலைஞர் திட்டத்தை பட்டியல் போட்டல, அந்த ரத்தத்தில் பிறந்த எங்க அண்ணன் தளபதி தான் என்ன சொல்றாரு? அவர் கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்க நீயே சம்பாரின்னு இவர் பணம் கொடுக்குறாரு. தாத்தா கலைஞர் நொண்டி முடவன் குருடன் அப்படின்னு இருந்தவனெல்லாம் கூப்பிட்டு மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சா அந்த மாற்றுத்திறனாளிய உள்ளாட்சி அமைப்பில் பிரதிநிதியா உட்கார வச்சார் எங்க அண்ணன் தளபதி. பொட்டை 9ன்னு சொன்ன
அந்த பொட்ட 9 கூப்பிட்டு உனக்கு பேர் வைக்கிறதா, இன்று முதல் திருநங்கை என்று தாத்தா கலைஞர் வச்சா ஊர்காவல் படையில அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தார் எங்க அண்ணன் தளபதி. கலைஞருக்கு நூற்றாண்டு நூலகம் சென்னை எங்க ஐயா கலைஞர் கட்டினா, மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்க அண்ணன் தளபதி கட்டினார். கன்னியாகுமரியில ஐயா கலைஞர் திருவள்ளுவருக்கு சிலை வச்சா எங்க அண்ணன் தளபதி விவேகானந்தா பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் கண்ணாடி பாலம் போட்டார். இப்படி அவரை தாண்டி செய்கிறார். அது மாதிரி எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தாலும் அதை தாண்டி தாண்டா செய்வார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ கூட கேட்டாங்க, இங்கே வரும்போது கூட்டத்துக்கு 5 மணிக்கெலாம் பேசுகிறாருன்னா காலைல 7 மணிக்கெலாம் தான் அவர் ஊருக்கு போகணும். அதனால் என்ன கட்சி 10 பேர் கேட்டிருக்கான். ஐயோ எப்படிப்பா இவரால் சுத்த முடியுது? காலையில் சென்னை, மத்தியானம் மதுரை, சாயந்தரம் கோயம்புத்தூர், அப்புறம் பார்த்தா திருவனந்தபுரம், அப்பப்பப்பா இப்படி சுத்த முடியாது. நான் சொன்னேன், ஏய் இப்படிலாம் சுத்தினா தான் ஒரு கலைஞரோட பிள்ளை இல்லைன்னா இல்லைன்னு. ஏன்னு கேட்டான். 1952 பராசக்தி படம் வந்து ஞாபகம் இருக்குதா? அந்த படம் பார்த்த ஆள் யாருன்னா தான் கை தூக்கு இருக்கீங்க. அப்போ அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியும் படம் வந்துதா? நிறைய படம் வந்துதா? 20 பாட்டு வருமா? 5 பாட்டுக்கு தூங்கணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், 2 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும். இதுதான் படம். ஆனால் பராசக்தின்னு ஒரு படம் தான் 2.25 மணி நேரம் கண் சிமிட்டாமல் பார்க்க வச்ச படம் பராசக்தி. அப்போ எங்கேயோ கடையில் விற்கிற மைய கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மைக்கு எவ்வளோ பவர்னா, எங்கள் அண்ணன் தளபதி ஒரு சொந்தமாக ஊற்றின மை அது எவ்வளோ பவராக இருக்குன்னு தெரியணுமா அவனோட? அதுதான்டா இப்போ வேலை செய்யுது. இந்த கட்சிக்கு வயசு இப்பன்னா 75. இந்த கட்சிக்கு 25 வயசு ஆகும்போது யார் முதலமைச்சர்? எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சர். 50வது வயசு ஆகும்போது எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சர். 75வது வயசு ஆகும்போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர். இந்த கட்சிக்கு 100வது வயசு ஆகும்போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். இதை சொல்றதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். அதை நீ அது மாதிரி சொல்லு. ஒருவேளை கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன், ஒருவேளை நீ மாற்றி கீத்தி ஓட்டு போட்டினா நீங்கள் யாரும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். பொம்பளைங்க வேலைக்கு போகக்கூடாது, இது பிஜேபியோட கொள்கை. சரி, வேலைக்கே போகல, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீ அவனை கேட்டினா, சும்மாவே வீட்டில் இரு, மேக்கப் போட்டுனரு, புருஷன் கூப்பிட்டா போ, பிள்ளைய பெற்று போடு, இதுதான் உனக்கு வேலை என்னமோ. அந்த வேலை செய்ய போறியா? எங்கள் அண்ணன் தளபதி உன்னை ஆஃபீஸுக்கு போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துன்னு ஏசியில் காலாட்டின்னு சம்பளம் வாங்குன்னு சொல்கிறாரு, அந்த வேலைக்கு போக போறியான்னு டிசைட் பண்ணுறது 2026. கல்விக்கு பணம் தர மாட்டேன்றான், எதுக்கு கேட்டாலும் பணம் தர மாட்டேறான். நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கிறான். நேற்று கூட பதிலுரையில், சட்டமன்றத்தில் பதிலுரையில், கலைஞர் படாத வேதனையை, எம்ஜிஆர் படாத வேதனையை, ஜெயலலிதா படாத வேதனையை எனக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த முத்துவேல் கருணாநிதி நெருக்கடி நிலையிலேயே வாழ்ந்தவன், நெருக்கடி நிலையிலேயே வளர்ந்தவன், எந்த நெருக்கடியும் என்னை நெருங்க முடியாது என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் கேட்க விரும்புவதெல்லாம், நீங்கள் வாழ்வா சாவா என்று தீர்மானிக்கின்ற தேர்தல். இந்து முஸ்லீம் மக்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்கள் வீட்டில் குழந்தைக்கு பேதியாச்சுன்னா எங்கள் ஆயா சொல்கிறா, மசூதிக்கு போய் பாய் மந்திரிச்சா பேதி நின்றுன்னு சொல்கிறாங்களா இல்லை? அதை நம்பி நம்ம மசூதிக்கு போகிறோமா? அவனும் மந்திரிக்கிறானா, பேதி நின்று போதா? அவனை நான் நம்புகிறேன், அவன் என்ன நம்புகிறான். மாரியாத்தால கூழ் ஊற்றுனா பாய் 5 கிலோ கேவுரு வாங்கி தரான். மாரியாத்தா சாமி ஊர்வலம் போனால் பீட்ரு சவுண்ட் சர்வீஸ் போடுறான். நாங்கள் ஒத்துமையாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே பிரிக்கிறதுக்கு சாமியை கையில் எடுக்கிறோம். நாங்கள் சாமியை தப்பு சொல்லவே இல்லை. சாமி நம்மளை காப்பாற்றுவான்னா நான் ஒத்துக்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், சாமி நம்ம காப்பாற்றோம் ஒத்துக்கிறேன். ஆனால் சாமியே காப்பாற்றா நான் தான் வந்துக்கிறேன்னா செருப்பால் அடிப்பேன். அதான சொல்கிறானுங்க. திருப்பரங்குன்ற முருகத்தை நாங்கள் தான் காப்பாற்றுறோன்றானுங்க. இவனுங்களை காப்பாற்றுறானுங்க. விட்டா நிர்மலா மாமி இருக்குது பாரு, சொல்லிச்சு பாரு, யாரும் உண்டியில் துட்டு போடாதே, தட்டில் மட்டும் போடுங்கோ, ஐயரு கொண்டு போய் வெண்ணெயை சாப்பிட்டு உடம்பை கொழு கொழுன்னு வச்சுக்கின்னு வர பொம்பளையை தடபட்டும். அவ தானே சொன்னா. ஒரு நிதி மந்திரி பேசுகிற பேச்சாடா இது? இப்படி சொல்லாமா ஒரு நிதி மந்திரி? என்னடா பண்ண அந்த கோயில் பணத்தை எடுத்து? கோயிலுக்கு தான்டா திருப்பணி செய்கிறோம்.
இந்த 4.5 வருஷம் ஆட்சியில 4000 கோயிலுக்கு திருப்பணி பண்ண ஒரு ஆட்சியை சொல்றா. இந்த 75 வருஷத்துல நாங்க தான் பண்ணோம், இவ்வளவு நாங்க பண்றோம். ஆனா இவங்க வந்து சாமிக்கு எதிரானவன், அதுக்கு எதிரானவன். நாங்க ஐயருக்கும் எதிரானவன் இல்லை. எங்கள் கலாச்சாரத்தை சீரழிக்காது. நீ புடவையும் மிளகாயும் போட்டாதான் யாகம்னா நாங்கள் முனீஸ்வரனுக்கு கோட்டரும் கத்தியும் வச்சாதான் எங்களுக்கு சாமி. கூட ஒரு சுருட்டு இல்லையா? ஆடும் கோழியும் வெட்டி அம்மனுக்கு படித்தாதான் நம்ம வீட்டில் குழந்தைக்கு நோய் நொடி வராமல் இருக்கும். அம்மா போடாது. கோழி அறக்கலைன்னா தெய்வ குத்தம் ஆகிடும். நம்ம கதை. நான் என்ன கேட்குறேன், நீ புடவை எரிக்கிறதுக்கு நான் வர்றேன், நான் கோழி அடித்து ஆடு வெட்டி கூழ் ஊற்றுறேன். நிர்மலா மாமி என் வீட்டுக்கு வந்து ஒரு சம்பு கூழ் குடிக்குமா? குடிக்காது இல்லை. அதனால் அவங்க வேற நம்ம வேற, அவங்க வேற நம்ம வேற, நம்ம ஆள் கிடையாது. இது தெரியாமல் தான் அந்த அண்ணாமலை அந்த ஷார்ட் கேர்ள் ஒன்று இருக்குது, 3.5 feet ஹைட்டில் ஒன்று. அது மூஞ்சிலாம் இப்போ கருப்பாகி போச்சு இல்லை? பார்க்குறீங்களா டிவியில்? இப்போ சொல்கிறது தாவேக்கா உங்கள் கூட்டணிக்கு வருமானு கேட்டால், இப்போ எங்களுக்கு விசில் தேவையில்லை, எங்களுக்கு ஒரு விசில் இருக்கிறது, அது குக்கர் விசில். ஏய், உன்னை உங்கள் அப்பன் டாக்டர் தானே படிக்க வச்சோம். குக்கர் விசில் வாயில் ஊத முடியுமாம்மா? அது ஆவி வந்தால் புஷ்ஷுன்னு சவுண்டோடு வரும். அறுவக்கட்டம் புண்டங்கள்லாம் வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலைங்க, எனக்கும் வயசு கூடுது, டயர்டாக இருக்குது. நான் சொல்கிறது அது ஒன்று தாங்க. நீங்கள் வாழ போகிறீங்களா சாவ போகிறீங்களான்னு டிசைட் பண்ணுற தேர்தலுங்க 26.